இந்த நாளிலும் நாம் இப்படி கூடி வரத்தக்கதாக கடவுள் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்துடைய லெந்து நாட்களினுடைய முத்தாய்ப்பாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தியானத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாக தகப்பன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இனிமேல் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. யோவான் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த சம்பவம் நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேர்த்து போஷித்தாரு? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்படின்னா பெண்கள் இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த சம்பவம் நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். இருப்பினும் கூட இந்த சம்பவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, அவருடைய அற்புதங்களை பார்ப்பதற்காக அவர் எங்கு சென்றாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர் பின்னாடி போயிட்டே தான் இருப்பாங்க. இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலுமே என்ன செய்யப்பட்டிருது? சொல்லப்பட்டிருது. இந்த ஒரு அற்புதம் தான் 4 சுவிசேஷங்கள் என்ன செய்தார்கள்? எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம். இந்த மத்தேயும் மார்க்கு லூக்காவும் இந்த சம்பவம் வனாந்தரத்திலே நடைபெற்றதாக எழுதி வைத்திருக்கிறார்கள், வனாந்தர பகுதியிலே. ஆனா யோவான் மாத்திரம்தான் இது மலையிலே நடைபெற்றதாக என்ன செய்திருக்காரு? எழுதி வைத்திருக்கிறாரு. வனாந்தரமோ மலையோ இயேசுவுக்கு அற்புதம் செய்வதற்கு இடம் ஒரு பொருட்டு அல்ல. அவர் எந்த இடத்திலும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக அவர் மலையின் மீது ஏறினார். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மலையின் மீது ஏறிட்டார்கள். நிறைய ஜனங்கள் போயிட்டாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. நிறுத்துற மாதிரியே தெரியல. ஜனங்க ஒண்ணு சாப்பிடல, தண்ணி கிண்ணி எதுவும் குடிக்கல. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. எல்லா சுவிசேஷத்திலையும் சேர்த்து படிச்சா நான் சொல்றதெல்லாம் இருக்கும். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 12 சீஷர்களும் போய் இயேசுவிடத்துல என்ன செய்றாங்க? சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? இவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இது வரைக்கும் ஒண்ணு சாப்பிடாது இருக்கிறாங்க. நீர் பேசாத உங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்து. சூரியன் வேற மறைய போகுது. அனுப்பிச்சிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்? அவங்க வீட்டுக்கு போய் ஏதோ சாப்பிட்டு நேர காலத்தோட தூங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் அவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மா தேவைகளை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகளுக்காக நம் ஆண்டவரத்தில் கேட்டு செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை சந்திக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த சீஷர்கள் பார்க்கிறாங்க, இவர் பாட்டுக்கு திடுதிப்புன்னு சொல்லிட்டாரே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதுல ஒருத்தர் பிலிப்பு கணக்கு போட்டு பார்க்கிறான். இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி குறைஞ்சபட்சம் எத்தனை பணம் வேணும்? 200 பணம் வேணும்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சா கிடைக்கக்கூடிய பணம் தான் ஒரு பணம். அப்படின்னா 200 பணம்னா கிட்டத்தட்ட 7 மாசத்துடைய சம்பளம். சரி, பணம் தான் கிடைச்சிருச்சுனாலும் இத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, எங்க போகுது இல்லையா? நான் சொன்னது வனாந்தரமான இடம், மலைப்பாங்கான இடம். இப்ப இந்த காலத்துல இருந்தா தெருவுக்கு 4 பேக்கரி இருக்குது, தெருவுக்கு 4 ஹோட்டல் இருக்குது. கொஞ்ச நேரத்துல ஜனங்கள் உட்கார வச்சு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து என்ன செய்யலாம்? ஒப்பேத்தலாம். ஆனா அங்க அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. பெரிய ஒரு பிரச்சனை. கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன? கடவுளுடைய பார்வையிலே தீர்க்கப்பட முடியாத பெரிய பிரச்சனை என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. அது 4000 பேத்துக்குரிய சாப்பாடானாலும் சரி, 5000க்கு அதிகமான ஒரு சாப்பாடானாலும் சரி, என் தேவனாலே தீர்க்கப்பட முடியாத பெரிய பிரச்சனை என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். என்ன ஒரு காரியமானாலும் சரி, நாம் அவரிடத்தில் சொல்லிக் கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகளை நம் தேவன் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இப்படி இவங்க கணக்கு போட்டு இருக்கிற பொழுது இடையில ஒருத்தன் போறான், சீமோன் அந்திரேயா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை,
ஏற்கனவே 2-3 அற்புதத்தால என்ன செஞ்சவன் பார்த்தவன். கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினத பார்த்தவன். அந்த பெதஸ்தா குளத்துல அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தோன்னு சுகப்படுத்துற பார்த்தவன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஏதாச்சும் இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா இவர் என்ன செய்வாரு, ஒரு அற்புதத்தை செஞ்சு இந்த ஜனங்களை போஷிப்பான்னு சொல்லி அவன் கூட்டத்தோட கூட்டமா போய் என்ன செய்யறான், தேடுறான். தேடுனா அங்க என்ன கிடைக்குது, ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவனிடத்துல என்னதான் இருக்குது, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சின்ன மீனும். கோதுமை கூட கிடையாது, வார்கோதுமை பார்லி. அப்படின்னா அவன் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகனா இருந்திருப்பான். அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க, ஏப்பா நீ பாட்டுக்கு போற, உனக்கு பசி எடுக்கும், பசி அடிச்சா இது சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, அதையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 சின்ன அப்பத்தையும் 2 சின்ன மீனையும் கொடுத்து அவனை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சீமோன், அந்திரேயா சீமோன் வந்து அந்த பையனை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு என்ன செய்யறான், இது குடுன்னு சொல்லி என்ன செய்யறான், கேக்குறான். அந்த பையனை என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டா. நம்ம பசங்களா தான் கொடுப்பானுங்களா? ஏயா எனக்கு பசிக்குன்னு சொல்லி எங்க அம்மா அதுவும் ஒரு வார்கோதுமை பார்லியில சுட்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீ பங்குவோட வந்துட்டியேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய, சரி நீ கேடு தொலைச்சிட்ட, இந்த 3 அப்பத்தை நீ வச்சுக்கோ, ஒரு மீனை நீ வச்சுக்க, மிச்சத்தை நான் வச்சுக்கன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த பையன் என்ன செய்யல, அதையும் சொல்லவே இல்லை. என்ன செஞ்சான், கேட்ட மாத்திரத்துல என்ன செஞ்சுட்டான், அதை அப்படியே கொடுத்துட்டான். நம்முடைய கடவுள் நம்ம இடத்துல கேட்பது என்ன, நம்ம இடத்துல இல்லாத எதையும் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க போவது கிடையாது. இடத்துல என்ன இருக்கிறதோ அதை நீ என்ன செஞ்சு பாரு, கடவுளுடைய காரியத்துக்கு கொடுத்து பாரு. அது எவ்வளவு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பது நமக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு என்ன செய்யும், தெரியும். நம்ம இடத்துல இல்லாத ஒன்றைய கடவுள் என்ன செய்வது கிடையாது, கேட்பது கிடையாது. இருப்பதை நாம் ஆண்டவரிடத்துல கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இங்க பாக்குறோம், இங்கே ஒரு சிறிய பையன், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். 2வது பாடம் என்ன, கடவுளாலே பயன்படுத்தப்பட முடியாத அளவிற்கு நம்மிலே யாரும் சிறியவர்கள் அல்ல. நாம் சிறியவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் நம்மையும் நமக்குள்ளதையும் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது கடவுள் என்ன செய்வார், அதனை எடுத்து பயன்படுத்துவார். இங்க அந்த பையன் பேரு கூட என்ன செய்யல, இல்ல. பையன் பேரு என்ன இருக்கும், நம்ம ஆளுங்க பிறக்கிற பசங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பேரை வச்சிருப்பாங்க. அவன் கொடுக்கறானே இல்லையா, அது 2வது பேர் மாத்திரம் பெத்த பேரா அந்த பேரை வச்சிருப்பாங்க. அதனாலதான் என்னமோ தெரியல, அந்த பையன் பேரே என்ன செய்யல, இங்க கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில தேசத்துல பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இவன் ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு தீர்க்கதரிசி. தேசத்துல பஞ்சம், வானம் மழைய கொடுக்கல, பூமி வானம் பார்த்த பூமி மாதிரி ஆயிடுச்சு, விளைச்சல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கொடூர பஞ்சம். தீர்க்கதரிசி ஆண்டவரத்துல கேட்கிறா, உண்மை நம்பிட்டு நான் இறங்கிட்டேன் ஊழியத்துல, இப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத நான் என்ன செய்யறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போய் ஒழிஞ்சுக்கோ, கேரித்துக்கிற ஆறு இருக்குது, அங்க போய் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவன் ஆத்துக்கு உட்காந்துட்டான். காலையிலயும் சாயங்காலமும் காக்கா வந்து என்ன செஞ்சுச்சு, ஒரு துண்டு அப்பமும் ஒரு துண்டு கறியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. டைம் டேபிள் போட்ட மாதிரி என்ன செஞ்சிருச்சு, கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த காலத்திலேயே ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் இருந்திருக்குது, ஆன்லைன் டெலிவரி அந்த காலத்திலேயே இருந்திருக்குது காக்கா மூலமா. நம்ம நினைச்சிட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டு தானே, இல்ல, வேதாம காலத்திலே இது வந்தாச்சு. கரெக்டா டைம் டேபிள் போட்ட மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். சாப்பிட்டுக்குவா, தாகத்துக்கு ஆத்து தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்குவா. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் காக்கா வரத என்ன செஞ்சிச்சு, நின்று போயிருச்சு. ஆத்து தண்ணி வத்தி போயிருச்சு. சாப்பாட்டுக்கு மறுபடியும் வழி இல்லை. மறுபடியும் கேட்கிறான், என்ன ஆண்டவரே, இத்தனை நாள் ஒழுங்கா காக்கா வந்து கொடுத்துச்சு, இப்ப வரமாட்டேங்குது, தண்ணியும் இல்லையே, நான் என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ, சாரி பாத்துக்கிற ஊருக்கு போங்கிறாரு. அங்க போனீங்கன்னா அங்க ஒரு அம்மா இருக்குது, விதவை அம்மா, அந்த அம்மாவுக்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன், நீ பாட்டுக்கு போனாரு. இவனும் பசி மயக்கத்துல என்ன செய்யறான், போறான், அந்த ஊரை தேடி போறான். கண்டுபிடிச்சிட்டான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போற பின்னாடியே போறான். அந்த அம்மா வீட்டுக்குள்ள போனோன்னு இவனும் போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு அம்மான்னு கேட்கறான், என்னையா கொஞ்சம் தண்ணி கொடுக்குமான்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தோம்னா முதல்ல நாம என்ன செய்வோம்,
தண்ணி கொடுப்போம். அப்புறமேல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குளிர்காலம்னா காப்பி கொடுப்போம், வெயில் காலம்னா மோர் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். அப்போ இந்த தண்ணி எடுக்கிற போகும்போது இவன் கேக்குறா, அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறான். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்து இப்படி கேட்ட நம்ம கொடுப்போமா? மத்தியானம் உங்க வீட்டுக்கு வரேன், தண்ணி கொடுக்க போறீங்க, அம்மா தயவுசெய்து ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு போடுங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் சேர்ச்சில வரும். ஆளு மூஞ்சி முகரையும் பாரு, பழைய கஞ்சிக்கு கூட இவன் லாய்க்கு இல்ல, இவனுக்கு மட்டன் பிரியாணி கேக்குதாக்கும். அப்படித்தான் நம்ம நினைப்போம். அவன் கேக்குறான், அம்மா ஏதாச்சும் இருந்தா எனக்கு குடும்பம். பசி வந்துட்டு என்ன செய்யுமா? பத்தும் மருந்துமா. வெக்கமான சூடு ரோஷம் சொன்னா எதுவுமே இருக்காது, பசி அந்த அளவுக்கு இருக்குது. ஏதாச்சும் கொடுக்குமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, என் வீட்டுல கொஞ்சோண்டு மாவு இருக்குது, என் வீட்டுல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, எப்படி உருட்டி பெரட்டி சுரட்டி போட்டாலும் ரெண்டுக்கு மேல என்ன செய்யாது, தேராது. எனக்கு யார் இருக்கிற, ஒரு பையன் இருக்கிறான், ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், நாங்க சாக போகிறோம். பாருங்க பஞ்சம் எந்த அளவுக்கு கொடியது கொடியது. இவன் அத்தனையும் கேட்டுட்டு இவன் சும்மா விடல. அம்மா நீயும் பையனு சாகுறது ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல என்ன செய்ய, எனக்கு கொடுன்னு இவன் கேட்கறான். அந்த அம்மா யோசிச்சிருப்பாங்க, நானே ஒரு பிச்சைக்காரி, என்ன காட்டில ஒரு பஞ்ச பரதேசி எங்கிட்டயே வந்து பிச்சை கேட்கறான்னு சொல்லி அந்த அம்மா யோசிச்சிருப்பாங்க. இருந்தாலும் பெண் இல்லையா, மனசு என்ன செய்யல, கேட்கல. ஒரு அப்பத்தை செஞ்சு என்ன செஞ்சாங்க, அவனுக்கு கொடுத்தாங்க. அவனு என்ன செஞ்சான், சாப்பிட்டான். வசனம் என்ன சொல்லுது, அவனும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் என்ன செய்தார்களாம், சாப்பிட்டார்களாம். பாருங்க, ஒரு அப்பத்தை மாத்திரம் கொடுத்தா, தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்த அதே மாத்திர ஊழியக்காரனுக்கு கொடுத்தா, அநேக நாள் அவளுடைய முழு குடும்பமே என்ன செய்ததா, சாப்பிட்டுதா. தேசத்துல மறுபடியும் மழை வரும் வரைக்கும் எந்த சட்டியிலிருந்து மாவு எடுத்தாலும் மாவு வர்றது நின்னு போகவே இல்லை. எந்த பாத்திரத்திலிருந்து எண்ணெய் எடுத்தாலும் எண்ணெய் வர்றது நின்னு போகவே இல்லை. கடைசி வட்டம் அவர்களுக்கு கிடைச்சது எத்தனை நாள்னு தெரியுமா? எத்தனை நாள் சாப்பிட்டாங்க? பஞ்சமுடி ஒரு கதை எத்தனை நாள்? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ எத்தனை வருஷம் அவங்க சாப்பிட்டாங்க? 3.5 வருஷம் ஒரு முழு குடும்பமே பஞ்ச காலத்தில் என்ன செய்தார்கள், போஷிக்கப்பட்டார்கள். அவங்க கொடுத்தது ஒரே ஒரு சின்ன அப்பம். கடவுளுக்கு கொடுப்பது சிறியதோ பெரியதோ அதை பத்தி கவலை இல்ல. ஆனா கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது முழு மனத்தோடு கூட, முழு மனப்பான்மையோடு கூட கொடுக்கும் பொழுது அதனை அவர் அநேக ஆயிர்களுக்கு என்ன செய்கிறார், பிரயோஜனமாக மாற்றுகிறார். இங்க அதுதான் நடந்தது. கடவுளுக்கு கொடுத்தார்கள், அநேகர் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஒரு சிறிய பையன். அப்ப நம்ம சிறியவர்களானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி, நம்மையும் நமக்குள்ளதையும் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது கடவுள் அதனை அநேகங்களுக்கு என்ன செய்கிறார், ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அவராலே பயன்படுத்தப்பட முடியாத அளவிற்கு நாம் யாரும் சிறியவர்கள் அல்ல. நம்மை ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்துவார். இது நடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கும் நாம் அவனை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நற்கிரிகளை மறக்க இருக்க தேவன் ஒரு மனிதன் அல்ல. இன்றளவுக்கு அவன் என்ன செய்கிறான், பேசப்பட்டு கொண்டே இருக்கிறான். சரி, இப்ப 3வது பாடம் என்னது? இப்ப நான் காலையில சாப்பிடல, ஒரு 12 மணிக்கு எனக்கு என்ன செய்யும், லேசா பசி எடுக்கும். 1 மணிக்கு பசி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். 2 மணிக்கு என்னால என்ன செய்ய முடியாது, பசி தாங்கவே முடியாது. என்ன சொல்லுவேன், பெருங்கொடல சிறுகொடலு கவ்வுதுன்னு சொல்லுவேன். இது என்னுடைய ஒருத்தனுடைய பசி. அங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? 5000க்கும் அதிகமா இருக்கிறாங்க. புருஷனும் மாத்திரம் 5000 அப்படின்னு எத்தனை பேர் இருப்பாங்க? என்னுடைய ஒருத்தனுடைய பசியே என்னால தாங்க முடியல.
அப்ப அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பசியும் கற்பனை பண்ணி பார்ப்போம். கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு அகோரமான பசி இல்லையா? என் தேவனாலே தீர்க்கப்பட முடியாத பெரிய பசி என்று சொல்லி ஒன்றும் இல்லை. என் தேவனாலே தீர்க்கப்பட முடியாத பெரிய தாகம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் என்ன செய்ய முடியும்? தீர்க்க முடியும். எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? உட்கார வைக்கிறாரு. 50 பேரை உட்கார வைக்கிறாரு. ஸ்தோத்தரித்தாரு, கொடுத்தாரு, பிக்க பிக்க அப்போ வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி மீனும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அங்க வசனம் என்ன சொல்லுது? எல்லோரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களாமா? திருப்தி அடைந்தார்கள். கடவுள் கொடுக்கும் போது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. ஏராளமாக கொடுப்பார், தாராளமாக கொடுப்பார், ருசி உள்ளதை என்ன செய்வார்? கொடுப்பார். உன்னுடைய முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சை ரசம் ருசி மிகுந்ததாக இருக்கும். அவர் கொடுப்பதிலே அவர் வள்ளல். அவரை போல கொடுப்பதற்கு யாருமே கிடையவே கிடையாது. அத்தனை பேர் சாப்பிட்டு என்ன செய்தார்களாம்? திருப்தி அடைந்தார்களாம். மீதத்தை என்ன செய்தார்களாம்? எடுத்தார்களாம். கடவுள் என்ன சொல்றாரு? ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியானதை சேர்த்து வையுங்கள். எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ண கூடாது. எல்லாமே என்னதான்? காசு கொடுத்துதான் வருது இல்லையா? புலம்புல வாசிக்கிறோம் இல்லையா? எங்கள் தண்ணீரை நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம், எங்களுடைய விறகுகளை நாங்கள் விலைக்கிரயத்துக்கு வாங்குகிறோம். எதுவும் சும்மா கிடைப்பது கிடையாது. எத்தனை காரியங்களை நாம் வீணடித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வருவது என்பது கேள்விக்குறியாய் இருக்கிற பட்சத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற உணவு ஆசீர்வாதங்களை, பொருள் ஆசீர்வாதங்களை நாம் வீணடிப்போம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு விரோதமாகவும் மனுக்குலத்துக்கு விரோதமாகவும் நீங்களும் நானும் செய்கின்ற பாவம் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நம்ம கிட்ட இருப்பது இருக்கிறது என்பதற்காக நாம் எதனை என்ன செய்யக்கூடாது? வீணடித்து விடக்கூடாது. கடவுள் நம்ம என்ன எதற்காக ஆசீர்வதித்திருக்கிறார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். என்ன நோக்கம்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியிலே சிறுமியானவர்களும் எளிமையானவர்களும் இல்லாமற் போவதில்லை. அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். 12 கோடை நிறைய நிரப்பினார்கள். பல வேளைகளில இந்த அற்புதத்தை இதோடு கூட என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம் இல்லையா? அதுக்கு மேல நாம் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். உண்மையான பிரசங்கமே இதுக்கு மேலதான். இது வரைக்கும் பண்ணது நைட் ஆயிரும் நினைக்கிறேன். டின்னருக்கு முடிச்சுட்டே போயிடலாம். அப்படியா? பிரசங்கத்தை முடிச்சாரு, எல்லாம் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இந்த அதிகாரத்தை முழுசு நீங்க வாசித்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் இருக்கு. அடுத்த நாள் வந்தாங்க, தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. இவரை பாக்குறதுக்கு வந்தாங்க, கிடைக்கல. 3ஆவது நாள் என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் இவங்க மத்தியில் அவர் வரல? அவர்கள் தம்மை பிடித்து ராஜாவாக்க போகிறார்கள் என்பதை அவர் அறிந்து அவர்களை விட்டு விலகி போனார். ராஜாவா மாத்திட்டோம்னா நம்மளுக்கு என்னது? பிரச்சனையே கிடையாது. இந்த மனுஷன சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன ஒரு விஷயம், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மனுஷன் என்ன செய்வான்? ஏதாச்சும் பெனாத்திட்டு இருப்பா. முடிஞ்சோன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். அது என்ன சாப்பாடு கிடைக்கும்? கறி, மீன், முட்டை தாராளமா கிடைக்கும். தாராளமா கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கறி இல்லைன்னா அவனை மூஞ்சி போற போக்க பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லம்மா. கோயிலுக்கு கூட போயிருக்க மாட்டா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லம்மா, ஏன்னா கறி இல்லை. அப்ப இந்த மனுஷனை நம்ம ராஜாவாக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கேஸ் வாங்க வேண்டியது இல்ல, தண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்ல, அடுப்பு எரிக்க வேண்டியது இல்ல, பிரச்சனையே இல்லை. ஏதாச்சும் பெனாத்திட்டு இருப்பா. முடிஞ்சோன்னு நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிரும். இந்த ஆளு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ராஜாவாக்கிடுவோம் சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஐடியா வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கேக்குறாங்க, எங்க நீர் போயிட்டீரு?
ரொம்ப விசாரத்தோடு கவலையோடு கூட போய் தேடினோமேன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க எதுக்காக என்ன தேடினீங்க? நல்லா சாப்பிட்டு ஏப்பம் மூட்டீங்க, அதுக்காகத்தான் நீங்க என்ன செஞ்சீங்க? என்னைய தேடினீங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என்னை தேடக்கூடாது. நித்திய ஜீவனுக்காகத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். இன்னைக்கு எதற்காக ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எப்படிப்பட்ட இயேசு நமக்கு தேவை இல்லையா? சாப்பாடு கொடுக்கிற இயேசு வேணும், வெளிநாட்டு வேலை கொடுக்கிற இயேசு வேணும், சுருட்ட முடி உள்ள மாப்பிளையை கொடுக்கிற இயேசு வேணும், MBBSல இடம் வாங்கி கொடுக்கிற இயேசு வேணும், 4 சக்கர வாகனம் வாங்கி கொடுக்கிற இயேசு வேணும், 4 மாடி வீடு கட்டி கொடுக்கிற இயேசு வேணும் இல்லையா? காலகாலத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற இயேசு வேணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோ, பாடுபடுகின்ற இயேசுவோ, மக்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ரட்சிக்கின்ற இயேசுவோ எங்களுக்கு என்னது தேவை இல்ல. இன்னைக்கு அப்படித்தான் உலகம் போய்கிட்டு இருக்குது இல்லையா? பாடுகளை பத்தி பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்ல, கேட்பதற்கு ஆட்கள் இல்ல. ஆசீர்வாதம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஆனா உண்மையான நோக்கத்தை இவர் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 48 இருந்து 53 வரைக்கும் வாசிக்கலாம், 54 வரைக்கும் வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறார். அப்போ இவங்க கேட்கிறாங்க, மோசே காலத்துல வானத்திலிருந்து என்ன கிடைச்சது? அவங்களுக்கு என்ன கிடைச்சது? மன்னா கிடைச்சது. அவங்க அதை சாப்பிட்டு 40 வருஷம் அந்த மன்னாவை என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. அப்போ நீ என்னத்த பெருசா வானத்திலிருந்து வந்தன்னு சொல்லிட்ட? எங்க மோசே காலத்திலேயே வானத்திலிருந்து என்ன செஞ்சது? அப்ப கிடைச்சது எங்களுக்கு, நீ என்னத்த புதுசா சொல்றன்னு சொல்லி என்ன செய்ய கேக்குறாங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, உண்மைதான், மோசே வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குனா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க. ஆனா சாப்பிட்ட அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. எங்க செத்து போனாங்க? வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. அவங்க எங்க போக முடியல? கானானுக்கு நேராக போக முடியவில்லை. எகிப்திலே புறப்பட்ட அந்த சந்ததியார்ல எத்தனை பேர் கானானுக்கு போனாங்க? 2 பேர் தான் போனாங்க. ஆட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேரு. யாத்ராம 12:37 அப்படின்னா பெண்கள் பிள்ளைகள் எத்தனை பேரு? அத்தனை பேரும் புறப்பட்டாங்க. ஆனா எல்லாரும் வனாந்தரத்திலே என்ன செய்தாங்க? மரித்தார்கள். அவங்களும் அந்த வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவத்தை என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. ஆனா ஒருத்தரும் எங்க போக முடியல? கானானுக்கு நேராக போக முடியவில்லை. மரணத்துக்கு பிற்பாடு வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, என்னுடைய மாம்சத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். என்னுடைய ரத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பானம் பண்ண வேண்டும். என்ன சொல்ல வராரு? நான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்புக்காக வந்த அப்பம். என்னுடைய மாம்சம் பிழியப்பட வேண்டும், என்னுடைய ரத்தம் சொரியப்பட வேண்டும், கீழே சிந்தப்பட வேண்டும். நான் உலகத்தினுடைய பாவத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உண்மையான
உலகத்துக்கு வந்த நோக்கத்தை குறித்து அவர்களுக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். எதற்காகத்தாப்பா நான் உலகத்துக்கு வந்தேன்? பாவ மனுக்குலத்தை மீட்பதற்காகத்தான் நான் உலகத்துக்கு வந்தேன், வேற எதற்காகவும் வரவில்லை. அப்ப என்னை நீங்கள் விசுவாசித்து என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளிலே நான் அவர்களை உயிரோடு கூட எழுப்புவேன். இந்த உலக வாழ்க்கை 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், ஒரு நாளிலே நாம் என்ன செய்தான் ஆக வேண்டும்? மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் நமக்கு விசுவாசலை நமக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை? மறு உலக வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை குறித்து கொடுத்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரோடு கூட கோடான கோடி வருடங்களாக வாழக்கூடிய சாக்கியம் நமக்கு உண்டு. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கதான் நமக்கு நிரந்தரமான வாழ்வு. இந்த உலகத்துடைய வாழ்வு இந்த உலகத்தோடு கூட முடிந்து போய்விடும். ஆனா மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு உண்டு. அது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் இந்த உலகத்துல வந்து என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். என்னுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். என்னுடைய சரீரம் பிடிக்கப்பட வேண்டும். உண்மையான நோக்கத்தை சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? 60வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இல்லையா? கிறிஸ்துவுக்காக வாழணும்னு சொன்னா உலகத்திலே பாடுகளை அனுபவிக்க வேண்டும், துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:12 என்று சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலர் 14:22 சீஷர்களுக்கு முதலாக வந்த சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் பேதுரு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். மறு உலக வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் நாம் உபத்திரவத்தை என்ன செய்தான் ஆக வேண்டும்? சந்திக்கத்தான் வேண்டும். சிலுவையை சுமக்கத்தான் வேண்டும். இன்றைக்கு சிலுவையற்ற சுவிசேஷங்கள் அதிகமாக பரவிவிட்டன. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? ஒருவன் எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்ப நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே பாதை என்ன? என் மீட்பர் சென்ற பாதை. அது முட்களும் குறுக்குகளும் நிறைந்த பாதை, அது குறுகலான பாதை, அது கல்வாரி பாதை. அந்த பாதையிலே நமக்கு முன்பதாக நம்முடைய மீட்பர் சென்றிருக்கிறார். அவரை பின்பற்றி நாமும் அந்த பாதையிலே என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். அந்த பாதையினுடைய முடிவிலே தான் நம் அனைவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த பாதையை முடிவிலே சென்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதிக்கிட எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதையிலே செல்லுகின்ற அனைவருக்குமே, இந்த பாதையிலே ஓடுகின்ற அனைவருக்குமே கிரீடம் என்னது உண்டு. மறந்து விடக்கூடாது. அப்ப இதையே சொல்றாரு. இப்போ பாடுகளை அனுபவிக்க வேண்டும், நான் உலகத்திலே வந்து மரிக்க வேண்டும், என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றக்கூடும்? 66ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்னமோ நினைச்சிட்டு வந்தோம், இந்த மனுஷன் பாடுன்னு சொல்றாரு, சிலுவைன்னு சொல்றாரு, நித்திய ஜீவன் சொல்றாரு. நம்மளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நம்மளுக்கு சாப்பாடு மாத்திரம் இருந்தா போதும். இந்த மனுஷனை நம்பி
நம்ம ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி என்ன செய்றாங்க? அநேகர் என்ன செய்தார்கள்? பின்மாற்றம் அடைந்து போய்விட்டார்கள். 67, 68 வாசிக்கலாம். நாலாயிரம் பேர் வந்தாங்க, 5000க்கு அதிகமா வந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க போனாங்க. இப்ப உண்மையான நோக்கத்தை சொன்ன மாத்திரத்திலே இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு ஒருத்தர் கூட என்ன செய்யல? இயேசுவை பின்பற்றவில்லை. திரும்பி பார்க்கிறாரு, இவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்கள் மாத்திரம் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்பா 4000 பேர் வந்தாங்க போயிட்டாங்க, 5000க்கு அதிகமா வந்தாங்க எல்லாம் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதாயிருப்போம். நீங்க 3 வருஷமா இப்ப என்னோடு கூட இருக்கிறீங்க, ஊழியத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்ப போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்பதான் 12 பேருக்கு ஒட்டுமொத்தமாக சீமோன் பதில் சொல்றான், யாரிடத்திலே நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு போதும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு போதும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து உண்மை என்ன செய்கிறோம்? பின்பற்றி வருகிறோம். இன்றைக்கு எதற்காக ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும்? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத நித்திய வாழ்விற்காக ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அதற்கு முன்னடையாளமாகத்தான் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு முன்பதாக சிலுவையை சுமந்து சென்றிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த பாதையிலே செல்ல பிரதிஜை எடுப்போம் என்று சொன்னால், இந்த வருடத்திலே நாம் இந்த வெள்ளிக்கிழமையை அனுசரித்தனுடைய பலனை நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையில் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்ந்த நிலையிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, கிருபையாக கொடுத்த இந்த நல்ல புனித வெள்ளிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிள்ளைகளாக இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருந்து உம்மை நோக்கி எங்களுடைய துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க கடவுளை பாராட்டின பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை வாசிக்க தியானிக்க கடவுள் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே நீர் வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விசுவாச பயணத்திலே நாங்களும் உம்முடைய அடிசுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு நீர் கொடுத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். வந்திருந்த தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த மன விருப்ப வேண்டுதல் வாஞ்சைகளை தொடர்ந்து நிறைவேற்றும். உம்முடைய அன்பு அருள் ஆசி எப்பொழுதும் அவர்களோடு கூட தங்கி தாபரிக்கட்டும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.